பல வருடமாக கூச்ச சுபாவத்துல இருக்கிற நீங்க அத மாத்துறதுக்கு முயற்சி செய்யும்போது, ஒருவேளை இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணீங்கன்னா, உங்களால அந்த மாற்றத்த லாங் டெர்ம் கொண்டு போக முடியாது. அந்த பெர்மனன்ட் கான்ஃபிடன்ஸ் நீங்க அடையறது ரொம்ப ரொம்ப சிரமம். அது என்ன நம்ம இந்த வீடியோல பார்த்துருவோம். நெறைய பேரு கூச்ச சுபாவத்த மாத்த முடிவு பண்ணி, சரி ஓகே நம்ப சோசியலா இருப்போம். வெளிய நெறைய போவோம். கம்ஃபோர்ட்ட விட்டு வெளிய போவோம். மத்த மக்கள்ட்ட பழகுவோம். மக்கள்ட்ட மிங்கிள் ஆவோம். நெறைய ஃபங்ஷன்ஸ்க்கு போவோம். புதிய மக்கள்ட்ட பேசுவோம்னு செயல்பட துவங்குறாங்க. அவர்கள் செயல்பட துவங்கினாலும், ஒரு தவற பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன தவறுனா, வெளி உலகத்துல செயல்பட துவங்குன அந்த மக்கள், உள் உலகத்த கண்டுக்கிறதே கிடையாது. தன்னுடைய எண்ணங்கள கண்டுக்கிறதே கிடையாது. தன்னுடைய அந்த எண்ண ஓட்டங்கள கண்டுக்கிறதே கிடையாது. சிம்பிளா நமக்கு என்ன பேர் வைக்கலாம்னா, மைண்ட் வாய்ஸ், இன்னர் வாய்ஸ்ன்னு சொல்லலாம். நீங்க வெளியில போய் பேசுறீங்க. வெளியில முயற்சிகள் எடுக்கிறீங்க. வெளியில போயிட்டு பயத்த சந்திக்கிறீங்க. எல்லாம் ஓகே. ஆனா, உங்களுக்குள்ள நீங்க எவ்வாறு பேசுறீங்க? உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்கள், உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கா? இல்லன்னா எதிர்மறையா இருக்கா? உங்கள நீங்க ஆதரிக்கிறீங்களா? இல்ல உங்கள நீங்க எதிர்க்கிறீங்களா? அந்த மனசு உங்கள எதிர்க்குதா? தனியா இருக்கும்போது, "என்னால முடியாது. எனக்கு கஷ்டம். நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு" புலம்பிக்கிட்டே இருக்கீங்கன்னா, உங்க இன்னர் வாய்ஸ் நெகட்டிவா இருக்கு. ஒரு கூட்டத்துல நிக்கும்போது, "நான் தகுதியான நபர் தான். என்ன வந்து அவங்க மதிக்கணும். நான் போயிட்டு நான் பேசுவேன்." அப்படின்னு பேசிட்டீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு. இல்லன்னா, அது அப்படியே ஆப்போசிட்டா, "என்னாலாம் முடியாது. அவங்கலாம் பெரிய ஆளு. ஐயோ! அவங்கலாம் நம்ம எதிர்த்து பேசவே கூடாது அவங்கள. நம்ம வந்து கரெக்ட்டா நம்ம நடந்துக்கணும். லைக் நம்ம வந்து அவங்களுடைய கவனத்த நம்ப தான் ஈர்க்கணும்." இந்த மாரிலாம் நீங்க மத்தவங்கள பெருசா நெனைக்கும்போது, அந்த கம்பேரிசன்ல அது அந்த அந்த தாட்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம். நீங்க உங்க ஆஃபீஸ்ல இருக்கும்போது, "ஐயோ! மேனேஜர் இருக்காரு பேசக்கூடாது. ஐயோ! இந்த இந்த லீடர் இருக்காரு பேசக்கூடாது. ஐயோ! டிஎல் கேள்வி கேட்டுருவாருன்னு" மத்தவங்க நெனச்சு நீங்க உங்களுக்குள்ள பேசுறத நெனச்சும், ஒரு இடத்துல உங்கள பிரசன்ட் பண்றத நெனச்சும், நீங்க ரொம்ப பயந்துகிட்டே இருக்கீங்க. உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப நெகட்டிவாவே இருக்குன்னா, உள் உலகம் அங்க நெகட்டிவா இருக்குன்னு அர்த்தம். அப்போ யோசிச்சு பாருங்க. நீங்க தனிமையில இருக்கும்போது, உங்க குடும்பத்து கூட இருக்கும்போது, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கும்போது, உங்க வொர்க் பிளேஸ்ல இருக்கும்போது, வெளி உலகத்துல இருக்கும்போது, உங்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் எவ்வாறு இருக்கு? முடியாது, முடியாது, வராது, வராது, கஷ்டம், கஷ்டம். நான் இப்படிதான் இருக்கேன். நான் சைலன்ட்டா இருக்கேன். என்னால முடியாது. நான் அப்புறம் பேசுறேன், அப்புறம் பேசுறேன்னு, நீங்க உங்கள ரொம்ப நீங்க குறைச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, எவ்வளவுதான் நீங்க வெளி உலகம் சென்று நீங்க முயற்சி எடுத்தாலும், அந்த அந்த முயற்சிகள் உங்களுடைய உள் உலகத்தினால் ஒரு நாள் தடுக்கப்படும். ஒரு நாள் நீங்களே கிவ் அப் பண்ணிடுவீங்க. ஒரு நாள் உங்களுக்குள்ளயே டவுட் வந்து, நம்மளால முடியாது போல இருக்கு. நம்ம இந்த முயற்சிலாம் இது வீணான முயற்சிப்பா. நம்ம வந்து இங்கேயே கிவ் அப் பண்ணிட வேண்டியதான ஒரு மொமெண்ட்ல நீங்க கைவிட வேண்டி வரும். காரணம் உள் உலகம் உங்கள கண்ட்ரோல் பண்ணிடும். அப்போ ஒரு நபர் உண்மையிலேயே த கூச்ச சுபாவத்த மாத்த நினைக்கிறாருன்னா, ஒரு முழுமையான தன்னம்பிக்கைய அடைய நினைக்கிறாருன்னா, அவரு கவனிக்க வேண்டிய விஷயம், அடிப்படையா வெளி உலகத்துல நான் செயல்படுறது முக்கியம் தான். நான் கம்ஃபோர்ட்ட விட்டு வெளிய போறது முக்கியம் தான். பயத்த ஃபேஸ் பண்றது முக்கியம் தான். மக்கள்ட்ட போய் பேசுறது, பழகுறது எல்லாமே முக்கியம். அத நான் பண்ண வேணாம்னு சொல்லல. அதே சமயம் அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த உள் உலகம், என்னுடைய மனசு, என்னுடைய எண்ணங்கள். என்னுடைய எண்ணங்கள் என்கிட்ட நேர்மறையா பேசுதா? இல்ல என்னுடைய எண்ணங்கள் என்னை எதிர்க்குதா? அதுல அவரு கவனம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒருவேள இந்த மன ரீதியான இந்த உள் உலகம் சம்பந்தப்பட்ட இந்த எண்ணங்கள் தன்னம்பிக்கைக்காக அது மாற்றப்பட வேண்டும் என்றால், நீங்க நேர்மறையா உங்களுக்குள்ள மாற நினைக்கிறீங்கன்னா, உங்க மைண்ட் வாய்ஸ் மாற நினைக்கிறீங்கன்னா, அது சம்பந்தமான நம்ம மனப்பயிற்சி நம்ம எஸ்டிசில குடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க நம்ம டீம கான்டாக்ட் பண்ணா நாங்க உங்கள்ட்ட பேசுறோம். அதே மாரி இது பத்தி மேலும் தெளிவு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, மனம் எப்படி வேலை செய்யுது? மனசுக்கும் கூச்ச சுபாவத்துக்கும் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கு? கூச்ச சுபாவத்த நம்ம பெர்மனன்ட்டா பெர்மனன்ட்டா வெளிவந்து ஒரு முழு தன்னம்பிக்கைய அடையறது எப்படி? இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கான வீடியோஸ் இந்த சேனல்ல கண்டிப்பா உங்களுக்கு வரப்போது. நம்ம அடுத்த முறை சந்திக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி.